லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறாங்க. யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அப்போது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் வராங்க, ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, கோடீஸ்வரங்க கூட நின்று சாட்சியாக நின்று இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாட்சியாக நிற்கணும்னு என்ன இருக்குது? அவங்க அம்மாவை தேடி வந்தாங்க, நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை வீணடிக்காம அம்மா குழந்தை பேரை கொடுத்தாங்க. அதனால அம்மாக்கு சாட்சி சொல்றாங்க, அதை சந்தோஷமா நினைக்கிறாங்க. அம்மா உனக்கு நான் சாட்சி சொல்றேம்மா. ஒவ்வொரு ஆலயத்திற்குன்னு ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு போனா மனமாலை கூடும், இந்த ஆலயத்துக்கு போனா பணவரவு நம்மளுக்கு சேரும், மன கவலைகள் தீரும், நோய் தீரும், சங்கடங்கள் தீரும், நம்ம பிணிகள் தீரும், முன்ஜென்ம சாபங்கள் தீரும். எத்தனையோ ஆலயத்துல எத்தனையோ நம்ம வழிபாட்டு முறைகளை வச்சிருக்கோம். இந்த காலத்துல ஒரு மனுஷன் இந்த பூஜை வழிபாடுகளை செய்து இவ்வளோ பக்தர்களை சேர்த்து இவ்வளோ பேர்த்துக்கு வரத்தை வாங்கி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை.